Maruti, powered by Pommis Dreamwear. Co-presented by Nippon Paint, Asia's real #1 paint. தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை காரணமாக குற்றால அருவிகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் பொதுமக்கள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகளுக்கிடையே பெரும் சோகம் ஏற்பட்டுள்ளது. குற்றால அருவிகளில் குளிக்க முடியாமல் வீடு திரும்புகின்றனர். தண்ணீரின் வேகம் மெதுவாக குறையும் பொழுது பொதுமக்களை குற்றால அருவிகளில் குளிப்பதற்கு அனுமதிப்போம் என அரசு அறிவித்துள்ளது. எதுக்காக டிவி பார்த்துட்டு என்ன இப்ப கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்தீங்க? டேய், இப்ப கேட்க போறதுக்கு எதையும் மறைக்காம என்கிட்ட உண்மையை சொல்லணும். என்ன உண்மைய? உங்க அக்கா பெரிய தம்பிக்கு போன் பண்ணாளா? டேய், என்னடா முழிக்கிற? நான் போனை மறந்து சட்டையிலே வச்சுட்டு போயிட்டேன். அதனால தான் கேக்குறேன். உங்க அக்கா பெரிய தம்பிக்கு போன் பண்ணி பேசினாளா? அக்காலாம் யாருக்கும் போன் பண்ணி பேசல. டேய், அக்காவும் தம்பியும் சேர்ந்துகிட்டு என்ன ஏமாத்த நினைக்காதீங்கடா. அப்புறம் நான் கண்டுபிடிச்சேன், அவ்வளவுதான். நம்ம அம்மா மேல சத்தியமா அக்கா பெரியாக்கு போன் பண்ணிலாம் பேசலப்பா. நான் சொல்றது கொஞ்சமாச்சும் நம்புங்கப்பா. ஓ அம்மா மேல சத்தியம் பண்ற, அதனால தான் நான் நம்புறேன். ஆனா பெரிய போன் பண்ணியிருந்தாரு. என்னடா சொல்ற? பெரிய தம்பி போன் பண்ணாரா? ஆமாப்பா, சட்டையில இருந்த உங்க போனுக்கு தான் கால் பண்ணியிருந்தாரு. அப்புறம் ஏன்டா உங்க அக்கா பெரிய தம்பி கிட்ட போன் பண்ணி பேசலைன்னு அம்மா மேல பொய் சத்தியம் பண்ண? நான் ஒன்னும் பொய் சத்தியம் எல்லாம் பண்ணலப்பா, உண்மையா தான் நான் சொன்னேன். மறுபடியும் பொய்யா சொல்ற? உன்ன அப்பா கொஞ்சம் இருங்கப்பா. பெரிய போன் பண்ணாரு தான் நான் சொன்னேன். அக்கா பேசிட்டு நான் சொன்னா? என்னடா சொல்ற? பெரிய தம்பி போன் பண்ணியும் கூட உங்க அக்கா பேசலையா? ஆமா, நான் கூட எவ்வளவோ சொன்னேன் 2 வார்த்தை பேசுக்கான்னு. அதுக்கு அக்கா முடியவே முடியாது, எனக்கு அப்பா சந்தோஷம் தான் முக்கியம் சொல்லி போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுச்சுப்பா. அது மட்டும் இல்லப்பா, நானும் அக்காவும் மளிகை கடைக்கு போயிட்டு வரும்போது பெரிய எங்களை பாத்துட்டாருப்பா. பெரிய பார்வதின்னு அக்காவை கூப்பிட்டு பேச வந்தாரு. ஆனா அக்கா பெரிய பார்த்ததும் என்னையும் இழுத்துக்கிட்டு பெரிய கண்ணுல படாம ஒளிஞ்சுக்கிச்சு தெரியுமா. பெரிய எங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாரு. கடைசியில பார்க்க முடியாம கிளம்பி போயிட்டாரு. இன்று நடைபெற்ற டெக்ஸ்டைல்ஸ் டெண்டரில் 20க்கும் மேற்பட்ட ரூபாய் 1650 கோடியில் தொடங்கிய இந்த ஏலம் ரூபாய் 899 இதுவரை நடைபெற்ற டெண்டரில் வெற்றி வாய்ப்பை தட்டிச் சென்ற த இந்தியன் பிசினஸ் லீடர் அவார்டு வாங்கிய ஆதித்யா இன்று நடந்த டெண்டரில் 2500 கோடி ரூபாய் இழப்பை சந்தித்துள்ளார். இத்தனை வருடமாக ஆதித்யா குரூப் கம்பெனி வசம் இருந்த இந்த டெண்டரை இந்த வருடம் முதன்முறையாக தன்வசப்படுத்தி வெற்றியை கண்டுள்ளார் நாகபுரி வம்சத்தை சேர்ந்த நந்தினி. ஆதித்யாவின் இந்த தோல்வி தொழிலதிபர்கள் இடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு விளையாட்டு செய்திகள் தொடரும். கணேசா, டேய் ஓகே, மார்னிங் ஆபீஸ்க்கு வாங்க. மத்ததெல்லாம் நேர்ல பேசி ஃபைனல் பண்ணிக்கலாம். யா, குட் நைட். என்னது பார்வதி? ஆப்பிள் பெரியயா. குட். நானே உன்கிட்ட ஆப்பிள் கட் பண்ணி எடுத்துட்டு வர சொல்லலாம்னு நினைச்சேன். நீயே கொண்டு வந்துட்ட. இந்தா சாப்பிடு. எனக்கு வேணாம் பெரியயா, நீங்க சாப்பிடுங்க. ஒரு பீஸ் சாப்பிடுறதுனால ஒன்னும் ஆயிடாது, சாப்பிடு. சரி கொடுங்க. சாப்பிடு பார்வதி.
சரி, நீ எது கல்யாணம் வேணான்னு அடம் பிடிக்கிற? உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளை இல்லையா? என் மனசுக்குள்ள நீங்க முழுசா இருக்கும்போது வேற ஒருத்தரை எப்படி பெரியய்யா என் மனசுக்கு பிடிக்கும்? உன் மனசுல என்ன இருக்குன்னு நீ ஓப்பனா சொன்னாதானே அதுக்கேத்த மாதிரி நாங்க நடந்துக்க முடியும். நான் தான் ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்கேன்ல, நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு. பெஸ்ட் ஃப்ரெண்டானா என்கிட்ட கூட உன் மனசுல இருக்கிறத சொல்ல மாட்டியா? ஆ, அது அது வந்து அப்ப சொன்னதுதான் பெரியய்யா இப்போ சொல்றேன். எனக்கு உங்க எல்லாருக்கும் சேவை செஞ்சுக்கிட்டு காலத்துக்கும் எங்கேயே இருக்கணும் பெரியய்யா. அதான் என் ஆசை. ஆனா உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு உங்க அப்பா ஆசைப்படுறாருல, நான் உன்னை சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டேன்ல? எனக்கு என்னமோ உன் மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ள இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். அதனால தானே நீ கல்யாணம் வேணாம் தள்ளி போடுற. உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ள ஒருத்தன் வந்தா நீ கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்ப. பொண்ணுங்களுக்கு பிறந்த வீடு நிரந்தரம் இல்ல பார்வதி, புகுந்த வீடு தான் உங்களுக்கு என்னைக்குமே நிரந்தரம். நீ ஒரு நாளைக்கு எங்க எல்லாரையும் விட்டுட்டு நீ உன் புகுந்த வீட்டுக்கு போற நாள் வரும். எங்க எல்லாரையும் விட்டுட்டு நீ உன் புகுந்த வீட்டுக்கு போற நாள் வரும். நீ உன் புகுந்த வீட்டுக்கு போற நாள் வரும். ஏய் பார்வதி, ஏய் பார்வதி, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படிலாம் பண்ற? கையில எவ்வளவு ரத்தம் பாரு. என்ன மன்னிச்சிருங்க பெரியய்யா. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் என் மனசுல எதுவுமே இல்ல. அதுக்காக இப்படியா கையை கிழிச்சுப்ப? நீங்க கவலைப்படாதீங்க பெரியய்யா. இந்த காயம் 1 வாரம் 10 நாள்ல ஆறிடும். ஆனா இந்த தழும்பு என் உடம்ப விட்டு என்னைக்குமே போகாது. அது மாதிரி நானும் இந்த வீட்டை விட்டு போகவே மாட்டேன்.
சொல்றத கேட்காம என்னால வாழ முடியாது பெரியய்யா. இந்த தழும்பு எப்படி என் உடம்ப விட்டு போகாதோ அதே மாதிரி உங்களை விட்டு நானும் போக மாட்டேன் பெரியய்யா. உங்களுக்கு எப்பவுமே பெரியம்மா கொடுக்கிற செம்பருத்தி பூ. பார்வதி, பார்வதி, பார்வதி வந்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. பார்வதி, பார்வதி. என்னாச்சு அது? பெட்ல இருந்து எந்திரிக்கும் போதே பார்வதி பார்வதின்னு சொல்லிட்டு இல்ல எந்திரிக்கல. ஷாம், பார்வதி என்னை தேடி வந்தா. எனக்கு எப்பவும் கொடுக்குற செம்பருத்தி பூவோட பார்வதி என்னை தேடி வந்தா. என்ன அது சொல்ற? பார்வதி வந்தமா ஏதாவது கனவு கண்டியா? கனவுல இல்ல ஷாம், நிஜமாவே பார்வதி வந்தா. கையில செம்பருத்தி பூ வச்சிருந்தா. என்னாச்சு உனக்கு? பார்வதி வர்றதுக்குலாம் சான்ஸே இல்ல. நீ சும்மா கனவு கண்டுட்டு வளராத. டேய், கனவுலாம் இல்லடா, கண்டிப்பா பார்வதி வந்திருக்கா. ஆதி, நம்ம பார்வதி தேடி போனப்ப என்ன நடந்துச்சுன்னு மறந்துட்டியா? உன்னை பார்த்ததும் தம்பியை கூப்பிட்டுட்டு ஓடி போனா, நீ கூப்பிட்டோம் மதிக்காம ஓடுனா. அவ எப்படி இங்க வந்திருக்க முடியும் மறுபடியும் உன்னை தேடி? நீ பண்ண போனை கூட சுந்தரம் அட்டன் பண்ணாம கட் பண்ணிட்டாரு. அப்படி இருக்கும்போது பார்வதி உன்னை தேடி வந்தான்னு சொன்னா எப்படி அது? உன் மனசு புத்தி எல்லாத்திலயுமே அந்த பார்வதி முழுசா நிறைஞ்சிருக்கிறா ஆதி. அதனாலதான் நிஜத்துக்கும் கனவுக்கும் உனக்கு வித்தியாசமே தெரியல. பார்வதி உன் எதிரில இருந்தப்போ உன் மனசுல அந்த காதலுக்கு அபிமானம்னு பேர் சொல்லி உன்ன நீயே ஏமாத்திட்டு இருந்த. இப்ப பார்வதி உன் எதிரில இல்லாதப்போ உன் காதலை பறி கொடுத்துட்டு ஏமாந்துட்டு இருக்க. மொத்தத்துல இனிமே வாழ்க்கையில பார்வதி இல்லாது. இத சொல்ல எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. நீ பார்வதிய மறந்துடாது. இனி இங்க பார்வதி வரமாட்டா. இல்ல ஷாம், எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் இன்டென்ஷன் சொல்லுது. இன்னைக்கு ஈவினிங்குள்ள பார்வதி இங்க இருப்பா. ஆதி, என் நம்பிக்கை எதுவுமே ஃபெயிலியர் ஆனதில்ல. நீ வேணா பாரு, சாயந்தரத்துக்குள்ள அவங்க இருப்பா. அம்மா பார்வதி. அப்பா, ஆமா, நம்ம கணேசன் எங்க போனா? வீட்ல சக்கரை இல்லப்பா. சக்கரை வாங்கிட்டு வர சொல்லி மளிகை கடைக்கு அனுப்பியிருக்கேன். அப்படியா? ஆ. சரி, நீ சீக்கிரமா இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு புடவை கட்டி ரெடி ஆயிடு. நான் கடைக்கு போய் பூ பழம்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். என்னப்பா திடீர்னு ரெடியாக சொல்றீங்க? ஏதாவது கோவிலுக்கு போறோமா? கோயிலுக்கெல்லாம் போகலாமா? இன்னைக்கு ஒண்ணு பொண்ணு பாக்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்க. என்ன யோசிக்கிற? என் பேச்ச கேக்குற? நான் சொன்ன மாப்பிள்ளைக்கு கழுத்தை நீட்டுறேன்னு எனக்கு வாக்கு கொடுத்திருக்க. அது மறந்துடாத. நான் அதை மறக்கலப்பா. இப்ப நாம இருக்கிற நிலைமையில என்னோட கல்யாணத்துக்கு என்னப்பா அவசரம்? இந்த நிலைமைக்கு யாரு காரணம்? நீ சரியா இருந்திருந்தா நமக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? ஆசைப்படுறது தப்பு இல்ல, ஆனா அந்த ஆசை நம்ம தகுதிக்கு ஏத்த மாதிரி இருக்கணும்.
தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டா இப்படித்தான் அவஸ்தைப்படணும். அப்பா நான் கல்யாணம் வேணான்னு சொல்லல, இப்ப வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு. இங்க பார், இதுக்கு முன்னாடி நீ கல்யாணம் வேண்டாம்னு சொன்னப்பெல்லாம் அதுக்கு என்ன காரணம்னு தெரியாம நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நான் முழிச்சுக்கிட்டேன். இனிமே நீ என்ன காரணம் சொன்னாலும் அத கேட்க நான் தயாரா இல்ல. இப்ப நீ என் பேச்ச கேட்கலைனா அப்புறம் நீ என்ன உயிரோட பார்க்கவே முடியாது. என் பணம் கூட உனக்கு கிடைக்காது. அப்பா உன் கல்யாணமா என் கருமாதியான்னு நீ என் முடிவு பண்ணிக்கோ. ஆமா, அந்த ஏரியால தான் நான் பார்வதியை பார்த்தேன். கண்டிப்பா அந்த ஏரியால தான் பார்வதி இருக்கும். பார்வதி பார்த்தாலோ இல்ல அவளை பத்தி தகவல் தெரிஞ்சாலோ உடனே எனக்கு சொல்லுங்க. ஓகே. என்ன திடீர்னு கண்ணு துடிக்குது? இடது கண் துடிச்சா கெட்டதாச்சே. ஒருவேளை பார்வதிக்கு எதனா பிரச்சனையா? பெரிய அவ மனசுலயும் அவரோட இந்த தாலிய கழுத்துலயும் சுமந்துட்டு இருக்கிறேன்னா இன்னொருத்தரை எப்படிமா கல்யாணம் பண்ணிக்க முடியும்? பெரியய்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் அகில அம்மாவுக்கு மருமகளை ஆகணும்லாம் ஆசைப்பட்டதே இல்லம்மா. அது தகுதிக்கு மீறின ஆசை. என் மனசுல அப்படி எந்த ஆசையும் இல்லம்மா. தெரிஞ்சோ தெரியாமலோ எப்படியோ பெரியய்யா என் மனசுக்குள்ள வந்துட்டாரு. அவரோட இந்த தாலியும் என் கழுத்துக்கு வந்துருச்சு. கழுத்துல இருக்கிற இந்த தாலிய கழட்டணும்னு நினைக்கும் போதெல்லாம் பெரியய்யா உயிருக்கு ஆபத்தா முடியுது. அதனால கழுத்துல இருக்கிற இந்த தாலிய கழட்ட முடியாமலும் மனசுல இருக்கிற பெரியய்யா நினைப்ப அழிக்க முடியாமலும் நான் தினம் தினம் வேதனையில துடிச்சிட்டு இருக்கேம்மா. என்னோட வேதனைய அப்பா கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாதும்மா. நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்னா அப்பா தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொல்றாரு. என்னால அப்பாக்கு அப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதும்மா. வர மாப்பிளைக்கு என்ன பிடிக்காம போயிட்டா நல்லது. மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா இன்னைக்கு நைட்டே நான் தற்கொலை பண்ணிப்பேம்மா. இதை தவிர எனக்கு வேற வழி தெரியலம்மா. என்ன மன்னிச்சிருமா.